திவி ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்க. கரெக்டாக பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்குது. நாளைக்கு தான் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் ஒரு 4 நாள் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சீதா ஃப்ரீ பேர்டு. சீதோ, நிவி தூங்குறதுனால இன்னைக்கு வேலையை சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணிட்ட போல. ஆமா, அவர் மட்டும் முடிச்சிட்டு இருந்தாருன்னா காலை சாப்பாடே எனக்கு மதிய சாப்பாடு மாதிரி ஆகும். அவ்வளவுதான் முடிஞ்சு இன்னைக்கு நமக்கு. ஆமா, மத்தியானம் ஆயிட சாப்பிட்றதுக்கு. அதனாலதான் மழை வந்துச்சு போல இருக்கு காலையில. ஆமாடி, அவர் நேரமா தூங்குறதுனால காலை சாப்பாடுலாம் சீக்கிரம் சாப்பிட்டேன். மதியத்துக்கு சமைக்க போறேங்க. எதனால இன்னைக்கு வந்துட்டு சிக்கன் எடுத்துருக்கோன்னு பாத்தீங்கன்னா, திவி வந்து ஸ்கூல்ல நேத்து அவன் ஃப்ரெண்டு யாரோ பிரியாணி கொண்டு வந்தாங்களாம். ரம்ஜானுக்கும் பிரியாணி நாங்க சாப்பிட்டோம், நீ ஸ்கூலுக்கும் நான் பிரியாணி எடுத்து வந்திருக்காண்டான்னு அவனை வெறுப்பேற்றிருக்கானுங்க. வீட்டுல வந்த உடனே ட்ரெஸ்ஸு கூட கழட்டலைங்க, வந்த உடனே எனக்கு பிரியாணி செஞ்சாகணும், நாளைக்கு நான் பிரியாணி எடுத்துட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஸ்கூலுக்கு எனக்கு பிரியாணி செஞ்சு கொடுமா அப்படின்னு. சரி நான் பண்ணி கொடுக்குறேன்டா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் வீட்டில் எந்த திங்ஸுமே இல்லையா, திடீர்னு வந்து பிரியாணி போடணும்னு சொன்னான். எதனால் அவனுக்கு கொஞ்ச நாளாக பிரியாணி கொடுக்காம இருந்தோங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இந்த பத்தியத்தில் இருக்கிறனால தேங்காய் எண்ணெயில் தான் யூஸ் பண்ணணும்னு பிரியாணியே போடுறதில்ல. ஸோ அதனால வெளியிலையும் வாங்கி கொடுக்கறது இல்லையா. அது வந்து அவனுக்கு நாக்கு செத்து போயிட்டு போல இருக்கு. சொல்கிறா பாருங்க, அம்மா உன் பிரியாணியை திறந்தோடனே எனக்கு இச்சிலாம் ஊற ஆரம்பிச்சிட்டுமா அப்படின்னு அவ சொன்ன விதம் அப்படி இருந்துச்சு. சரி பண்ணி கொடுக்குறேன்ப்பான்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் வீட்டில் எந்த ஒரு பொருளுமே இல்லை. அதனால தான் காலையில் வந்து தயிர் சாதம் கிளறி கொடுத்துட்டேன். ஸோ மதியம் வந்ததுக்கப்புறம் பிரியாணி போட்டு வச்சுருந்தா வந்து சாப்பிடுவானேன்னு சொல்லிட்டு தான் காலையிலே வந்துட்டு சிக்கன் எடுத்துட்டு வா, அப்புறம் தேங்காய் எண்ணெய்லாம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு தேங்காய் எண்ணெய் பிரியாணி தான் போடப்பா. ஆமாம். ஐயோ, நெய் வாங்க சொல்லலடா. அதுக்கேண்டி இப்படி பயமுறுத்து? நான் பயந்துட்டேன்டி சைக்கோ நாயே. தேங்காய் எண்ணெய் பிரியாணின்னு சொன்னது தான் ஞாபகம் வருது. திடீர்னு பேய் பிடிச்சிச்சோன்னு நினச்சிட்டு பயந்துட்டேன்டி. ஐயோ ஆண்டி அரை ஐயோ பைத்தியம். கடவுளே, அப்போ இந்த கடையில் போய் வாங்கிட்டு வந்துருவேணும். சரி நான் வாங்கிட்டு ஐயோ, வரேன். எல்லா பொருளையும் ஃபோன் அடிச்சு கேட்டால் சொன்னேன். அது நெய் டப்பா மட்டும், அதான் ஏதோ ஒன்று மறந்துட்டமேன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். நெய்யே மறந்துட்டேன். சரி, இன்னைக்கு பிரியாணி நல்லா இருக்குமா? இது தேங்காய் எண்ணெய் போடுறதுனால அதெல்லாம் செமையா இருக்கும் போ. ஆமாங்க, இன்னைக்கு எங்க வீட்டுல தேங்காய் எண்ணெயில தாங்க பிரியாணி போட போறேன். ஃபர்ஸ்ட் கறியை கிளீன் பண்ணிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் என்னென்ன பண்றாங்கிறத இந்த விளாக்ல ஒன்று கண்டினியூவா பார்க்கலாம். நிவி இவ்வளோ நேரம் தூங்குறாங்கிறது ஆச்சரியம் தான். ஏன்னா நான் கறி அலசறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். அதையே செஞ்சு முடிச்சுட்டு வந்துட்டேன். இன்னும் நான் கடைக்கே போயிட்டு வந்துட்டேன். ஆமாம், நெய் வாங்கிட்டு வந்துட்டாரு. மஞ்சத்தூள் இல்லையா, அதையும் சொல்ல மறந்துட்டேன். என்றைக்குமே லிஸ்ட்டு போட்டு எடுத்துகிட்டு போனால் தான் எனக்கு ஞாபகம் இருக்கும். ஃபோன் அடித்தாலாம் எனக்கு ஞாபகம் இருக்காது. இப்படி தான் நீ இடையில ஓடணும்னு பார்த்துக்கோ. அப்புறம் எனக்கு கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு நீங்கள் அரைச்சி ஒரு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா எத்தனை நாள் ஆனாலும் கெட்டு போகாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நாத்தடிக்காது. அதான் எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விடுறோம்ல, அதனால அது கெட்டு போகாது போல இருக்கு. இல்ல அது இல்ல, இப்போ நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டு வச்சுக்க அந்த ஸ்மெல் வராதா? ஏன் கண்டெய்னருக்குள்ள போட்டு நல்ல மூடி, ஏர் கண்டெய்னர்ல போட்டு மூடி வச்சுனா வராது எந்த ஸ்மெல்லும். நான் யூஸ் பண்ணிருக்கேன், ஒரு வாரம் தான் யூஸ் பண்ணிருக்கேன். அதுக்கு மேலலாம் வச்சிருந்தா யூஸ் பண்ணதில்ல. எலுமிச்சம்பழம் போட்டா ரொம்ப நாளைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை ட்ரை பண்ணி பார்ப்போம் நம்மளும். ஏன்னா அடிக்கடி உரிக்க முடியல, கடுப்பாக வருது. இந்த பூண்டு உரிக்கிறதுக்குள்ள இந்த கை ரெண்டும் எரியுது. இந்த கத்தி வேற என்னவோ 7 முழம் நீளமா இருக்குது வேற. நிறைய சின்ன சின்ன கத்தியெல்லாம் மழுங்கி போயிடுச்சு. இது ஒன்று தான் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குது. என்ன அவனை லுக்க பரிசித்து முடிச்சுட்டான் பார்த்தீங்களாங்க. கொஞ்ச நேரம் இவ்வளோ நேரம் வந்துட்டு தூங்கிட்டு இருந்தாங்க, இப்போ தாங்க முடிச்சான் ஆளு. நிவி, நான் இல்லாம நீங்க பிரியாணி போட்டுருவீங்களா? என்ன பாக்குறேன்? அப்படிலாம் விட்டுருவேன் நான் உங்களை. நானே என்ன பாக்குறேன்? அவர் ரியாக்ஷன் அப்படிதான் இருக்கு பாரு, கையை கட்டிக்கிட்டு கொன்றுவோம் பார்த்துக்கு. என்ன நிவிதாங்க, என்னது பிரியாணி போட போறியா? பிரியாணி போட போறியா? பிரியாணி போட போற நீ அண்ணனுக்கு? போட போறியா? போட போறியா? ரொம்ப நேரம் தூங்கிட்டீங்க போல இருக்கு. ரொம்ப நேரம் தூங்கிட்டீங்க. அதான் காலையிலே மழை வந்துச்சு. 8 மணிக்கெல்லாம் மழை வந்து போயிடுச்சு. இன்னொரு மலைக்கு அடிப்பொடி போட்டுட்டு இருக்குது. ஆமா, மழை வந்துச்சு. என்ன சமத்தா இருக்கணும் சரியா?
பொறுக்கல முடிவு பண்ணணும் பிரியாணி போடுறதுக்கு. இந்த மழைக்கு கூட பொறுக்கல. எவ்வளோ மழை பெய்யுது, திடீர்னு மழை, சொல்ல முடியாத மழைங்க. ஒரு அறிகுறியே இல்லாமல் வந்துட்டு பிரியாணி போடுற இடமும் மழையா இருக்கு, ஈரமாக இருக்கு, கொட்டா இருக்கு, உள்ளுக்குள்ளே போட்டுடலாம், இருந்தாலும் ஈரமாக இருக்கு. கொஞ்சம் தான் காஞ்ச மண் இருக்கு, அதில் தான் போடணும். என் புள்ள வரதுக்குள்ளே போட்டலான்னு பார்த்தா அவனே வந்துடுவான் போல இருக்கு. கொஞ்ச நேரம் விடுங்களேன். ஐயோ மழை வேற போட்டு படுத்தி எடுக்குதுங்க. பிரியாணி போட என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, அரை லெமனு, புதினா, கொத்தமல்லி, தயிர், அரிசி, இஞ்சி பூண்டு விழுது, கரம் மசாலா, பிரியாணி மசாலா, தனி மிளகாய் தூள், அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், நெய், அப்புறம் தேங்காய் எண்ணெய், நான் அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது போட்டு கலக்கி வச்சுருக்கேன் கறி. மழை தூறிக்கிட்டு இருந்தாலும் நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டோம்னு வச்சுங்களேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் மழையால் ஒன்றும் அணை போட்டாலாம் நிற்காது அடுப்பு. எங்க பேஞ்சதுன்னா முடிஞ்சு எல்லாம் நனைஞ்சு போயிடும். ஏன் நம்ம 2 கட்டையை வச்சுட்டோம்னு வச்சுக்கேன், நல்லா திக்கு திக்குன்னு எரிய ஆரம்பிச்சுன்னா அதுக்கப்புறம் அவ்வளோதான், பிரியாணி போட்டு இறக்கிடலாம். ஏச்சிதாமா ஓடுது, என்னம்மா நீ சமைக்க மாட்டியே. இருங்க, அடுப்பு பற்ற வச்சுட்டு வந்துடும். மழை வந்துடும், அடுத்த மழை. மழையும் நின்றுடுச்சு, நான் பிரியாணி போட ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. நல்லா அடுப்பு எரிஞ்சிட்ருக்கு, குண்டானும் நல்லா காஞ்சிடுச்சு. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, அது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் அப்படியே சேர்த்துப்போம். முன்னாடி புரியுது, லைட்டாக தூறுதுல்ல, அது எண்ணெயில் பட்டா என்ன ஆகும், பொரிய தானே செய்யும். ஓ ஆமா இல்ல. ஆமாம், அப்படியே வெங்காயத்தை சேர்த்துப்போம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் நல்லா பொரிஞ்சிட்டு வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், நாங்கள் ரம்ஜானுக்கு வெளில போயிருந்தோமா, அப்போ பக்கத்தில் என்ன ஊர் வேணும், புத்தூர்ல இருந்து வந்து ரம்ஜான் செலிப்ரேட் பண்ணிட்டு அவங்க வீட்டில் போட்ட பிரியாணி எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டில் கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஐயோ எனக்கு அது அத்தை சொல்லவே இல்லை, நான் வந்தோடனே சொல்லவே இல்லை, தூங்க போகிற டயத்தில் இது மாதிரி சொன்னாங்க. காலையில் வெளில போய் ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம், மதியம் வந்தாங்க சீதா அது மாதிரி அப்படின்ட்டு. அவ்வளோ ஒரு சந்தோஷம், அவங்க பிரியாணி எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு சொன்னோடனே அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா நம்மளை ஞாபகம் வச்சிருந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு வந்து நமக்காக கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க பார்த்தீங்களா. அந்த நாளில் நான் நிறைய தடவை எதிர்பார்த்துருக்கேன், யாராவது நமக்குன்னு ஒரு ரம்ஜான் முஸ்லீம் ஃப்ரெண்டு இருக்காதா, நம்ம வீட்டுக்கு கொண்டாந்து பிரியாணி கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு தான் நினச்சிருக்கேன். அது அன்னைக்கு நடந்தது, ஆனால் நான் இல்லாமல் போயிட்டேன், அது ஒன்று தான். இருந்தாலும் அத்தையெல்லாம் சாப்பிட்டாங்களாம், செமையாக இருந்துச்சு அப்படின்னு. அப்போல்லாம் ஃபீல் பண்ணேன், அதுக்கெல்லாம் நீ ஏன்டி ஃபீல் பண்ணுற, நாங்கள் இருக்கோம் அப்படின்ட்டு வந்துட்டு போன மாதிரி ஒரு ஃபீல். ரம்ஜானுன்னா வெளியில் எங்கெங்கேயோ போயிடுவாங்க, ஆனால் வந்துட்டு எங்கே போயிருந்தாலும் சரி, சீதான்னு இங்கே ஒருத்தி இருக்கான்னு வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க பார்த்தீங்களா. அது என்னால் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அந்த அளவுக்கு ஒரு ஹாப்பினஸ் எனக்குள்ள. சொன்ன உடனேயே அவ்வளோ ஒரு ஆனந்தமாயிட்டேன் நான், நம்மளை பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. மற்ற நாளில் கூட நிறைய பேர் வந்திருக்காங்க, இருந்தாலும் அந்த நாளில் வந்தது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலுங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப 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 நன்றிங்க. பிரியாணிக்கு வெங்காயம் நல்லா வதங்கணும், ஃபஸ்ட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிப்போம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறேன். திவிக்கு லீவ் விட்டாலும் ஊருக்கு போகலாம். நாளைக்கு தான் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது, இன்னும் ஒரு 4 நாள் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சீதா ஃப்ரீ பேர்டு. ஆமா, நானும் சிசேரியன் பண்ணி வந்ததுல இருந்து வெளியில எங்கேயும் போயிடல. ஸோ அதனால எங்கள் வீட்டுக்கு போய் ஒரு 10 நாள் டேரா போட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் தானே வெளில எங்கேனாலும். திவி வந்து நிறைய இடம் சொல்லியிருக்கான், அங்கே கூட்டு போனேன் இங்கே கூட்டு போனேன்னு. கடைசியில் இந்த மழை வந்து இப்படி கெடுக்குது. லீவு டயத்துலலாம் மழை பெய்யுமா என்னங்கிறது தெரியல. மழை கெடுக்கல, நம்ம வந்துட்டு இங்கே உட்காந்துருக்கோம். ஆமாம், அது இயற்கை, அது பெய்யணும்னு இருக்கு, பெய்யுது. நம்ம தேவையில்லாமல் உட்காந்து நீங்கள் ஏதா சமைக்கிறீங்க, நான் சமைச்சிக்க வேண்டியதானே, இல்லை உள்ளே உட்காந்து சமைக்க வேண்டியதானே, குக்கரில் போட வேண்டியதானே. மழை என்னை வாய் இருந்தால் கத்தும். எல்லாரும் சாப்பிடணுங்கிறதுக்காக நான் பெருசில் போகிறேன், அதனால வெளில உட்காந்து போடுறேன்.
நான் இன்னைக்கு பெய்கிற மழையை சொல்லல, லீவு விட்டா மழை பெஞ்சு அவனை நல்ல சம்மரை என்ஜாய் பண்ண முடியாம பண்ணிடுமோ அப்படிங்கிறதுக்கு சொல்ல வர மழை. ஓ வெளியில போகணுன்னு நிறைய இடம் பிளாக் தண்டர் அங்கங்க போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அங்கெல்லாம் கூட்டிட்டு போனேன். ஏன்னா நிறைய தடவை சொன்னான், என்னைக்குமே கூட்டு போகல. நாங்கள் இந்த போன தடவை கேரளாலாம் போனோம் இல்லைங்களா, அப்போ வந்து பிளாக் தண்டர் போகணுமா அப்படின்னு சொன்னால் அழைச்சிட்டு போகவே இல்லை, டைமும் இல்லை. இந்த தடவையாச்சும் அழைச்சிட்டு போகணுன்னு ரொம்ப அதை தான் கேட்குறான். வேற எந்த ஊரும் அவனுக்கு தெரியாது. இந்த வீடியோவில் பார்த்துட்டான் போல இருக்கு இந்த பிளாக் தண்டர், அதையே சொல்லிக்கிட்டு இருக்கான். லீவ் விட்டா அழைச்சிட்டு போகணும், லீவ் விட்டா அழைச்சிட்டு போகணும். நீ எங்கே வேணாலும் கூப்பிடு, ஃபஸ்ட்டு நான் எங்கள் வீட்டுக்கு போய் ஒரு 10 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு தான் உன்னை எங்கே வேணாலும் கூப்பிட்டு போவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால லீவ் விட்டா நான் எங்கள் வீட்டுக்கு போயிட்டு தாங்க மற்ற இடத்துக்குலாம் போவேன். இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டேன். தக்காளி பச்சை மிளகா அப்படியே சேர்த்துப்போம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட புதினா கொஞ்சமாக, கொத்தமல்லி கொஞ்சமாக போட்டு இதையும் நல்லா வதக்கிப்போம். எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ வந்துட்டு நம்ம மசாலாவை போட்டு நல்லா வதக்கிப்போம். தனி மிளகாய்த்தூள், பிரியாணி மசாலா, கரம் மசாலா, மசாலா பச்சை வேகம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டேன். இப்போ கொஞ்சமாக தயிர், இது கூட அப்படியே நம்ம கறி வச்சுருக்கோம்ல அது அப்படியே சேர்த்துப்போம். அப்படியே கொஞ்சமாக உப்பு போட்டு மூடி வச்சிருவோம். திவி ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்க. கரெக்டாக பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்குது. ஊறுனுச்சான் அந்த அளவுக்கு பிரியாணி. வெறியனாச்சா நீ? தம் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி அப்படியே மேலே தூவி விட்டுட்டு, அடுத்தது அது மேலே அப்படியே கொஞ்சமாக நெய். திவிக்கு ஒரே ஜாலி தாங்க. ஹாப்பி ஆர் ஹாப்பி? எங்களோட மெயின் சந்தோஷமே திவி ஹாப்பியாக இருக்கணும், அதுதாங்க. அதுவும் இல்லாமல் அவன் சொன்னது அது ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டு எங்களுக்கு. நாக்கு ஊத்துனுச்சான். என்ன ஊத்துனுச்சு? அவ்வளோதாங்க, நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அப்படியே மூடி வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுவோம். ஓகேங்க, பிரியாணி போட்டு எடுத்தாந்து வச்சு சாப்பிட போறாங்க. நீ சாப்பிடுறியா இல்லையா? மெயின் திவிக்கு கொடு, அவர் தானே ஆசைப்பட்டாரு. ஆசை தீர்ந்துருச்சா? லெக் பீஸ் இதுக்குள்ள வச்சிருக்கேன் பாரு, டெக்கரேஷன் எப்படி இருக்கு பாருங்க. எங்க தேடுறியா லெக் பீஸ? அப்படியே உடைச்சு விடணும். இந்த லெக் பீஸ் இப்போ ஆசை தீர கடிச்சிக்க தங்கும். எல்லாத்தையும் சாப்பிடு. 65ம் சாப்பிடு. 65ம் வந்துட்டு தேங்காய் எண்ணெயில தான் பொரிச்சேன். திவ்யா அப்போ தான் சாப்பிடணும், நானும் அப்படி தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு தேங்காய் எண்ணெயிலே பொரிச்சாச்சு. நல்லா இருக்குல்ல தேங்காய் எண்ணெயில பொரிச்சதும்? லெக் பீஸ் எடுத்து சாப்பிடு. செம கிளைமேட்டு. இந்த கிளைமேட்டுக்கு பிரியாணி சூடா பிரியாணி.
ஆனால் சூடு தான் சரியான சூடு. அப்போ தள்ளி வச்சிருந்தேன். ஓகேங்க, பிரியாணி போட்டு நான் சாப்பிட்டுட்டேன். இவர் இன்னும் முக்கி சாப்பிட்டுட்டு இருக்காரு. இவர் சாப்பிட்டு முடிக்கிட்டோம். இந்த விலாக் அவ்வளோதான். அடுத்த விலாகில் பார்க்கலாம். பாய். பாய்.